ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் காலை நேரத்திலேயோ மாலை நேரத்திலோ எந்த ஒரு நேரத்தில் விளக்கை ஏற்றினாலும் நம்ம இந்த அபூர்வ பொருளை அந்த விளக்குடன் சேர்த்து கொண்டு அதற்கப்புறமா நம்ம விளக்கை ஏற்றணுமாங்க. அப்படி அந்த அபூர்வ பொருள் என்ன பொருள் என்றோ நம்ம காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கோங்க. அப்பொழுது நம்ம போடப்படுகின்ற காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது காஞ்சி பெரியவா மகா பெரியவா அவர்கள் நம்ம காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் இரண்டு வேளையிலையுமே நம்ம விளக்கை ஏற்றிட்டு வரணும். அப்படி விளக்கை ஏற்றிட்டு வரும்போது அந்த விளக்குடன் நம்ம இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா விளக்கை ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். நம்ம தினசரி இந்த ஒரு செயலை செய்யலைனாலும் செவ்வாய் வெள்ளி அந்த கிழமையிலாவது நம்ம பண்ணிட்டு வரணுமா. நம்ம விளக்கு ஏற்றினது போக அதனுடன் நம்ம நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ அதனுடன் சேர்த்து ஏற்றணுமா. அப்படி ஏற்றிட்டு அதில் கற்கண்டை போடணுமாங்க. இந்த அரிய வகையான இந்த கற்கண்டை போடுறதுனால நம்ம குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கற்கண்டை போல நமது குடும்பமும் இனிப்பாக அதாவது சந்தோஷமாக மாறிவிடுமாங்க. இந்த பச்சை அதாவது இந்த கற்கண்டுக்கு அவ்வளவு சக்தியானது இருக்குதாங்க. இது ஒரு பொருள். அதற்கப்புறமாக பச்சை கற்பூரம் இருக்கிறது அல்லவா, அதனையும் நீங்கள் அந்த ஏற்றுகின்ற எண்ணெயுடன் சேர்த்து நீங்கள் அதனை பொடியாக்கி அதனையும் நம்ம அந்த எண்ணெயில் கலந்து கொண்டுமாங்க. கலந்து கொண்டு முக்கியமாக வெட்டிவேர் அல்லது வெற்றிவேர் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை இந்த ஒரு வேரை வாங்கிட்டு நம்ம ஏற்றுகின்ற திரி இருக்கிறது அல்லவா, அது நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ அல்லது விளக்கு திரியோ அந்த திரியிலையும் நம்ம இந்த ஒரு பொருளையும் நம்ம அதனுடன் திரியோட திரிச்சு கொண்டு அதற்கப்புறமாக நம்ம விளக்கை ஏற்றிட்டு வரணுமாங்க. இப்படி நம்ம தினசரி ஏற்றுகின்ற விளக்கில் இந்த 3 பொருள்களை சேர்த்து கொண்டு நம்ம விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா இதனால் மிகப்பெரிய நன்மைகளானது கிடைக்குமா. முக்கியமாக ஒரு வீட்டில் பெண்கள் விளக்கேற்றும் பொழுது அந்த வீடே அதாவது கடாட்சியம் அனைத்து தெய்வங்களின் ஆசியும் பெற்று நல்ல ஒரு குடும்பமாகவும் எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்பமாகவும் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. உங்களது வீட்டில் சுமங்கலி பெண்களோ அல்லது வெறும் பெண்களோ யாராக இருந்தாலுமே நீங்கள் இந்த ஒரு விளக்கை பெண்கள் கையால் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். ஆண்கள் விளக்கை ஏற்றுவதை விட பெண்கள் ஏற்றினால்தான் அதனுடைய சக்தியானது அதிக அளவில் இருக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை அவங்கள பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இந்த 3 அபூர்வ பொருளையும் அதனோடு சேர்த்து கொண்டு நம்ம விளக்கை ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நமது குடும்பத்தில் இருக்கிற எல்லா வித பிரச்சனையுமே தீர்ந்து விடுமாங்க. தவற விடாமல் இந்த ஒரு செயலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.